வணக்கம் மக்களே. இப்போ உள்ள மாதிரி சக்கை கோழி அந்த காலத்தில் கிடையாது. அந்த காலத்தில் வந்து நாட்டுக்கோழி தான் பாருங்க மக்களே. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்க. வெறுமனை இஞ்சி வெள்ளைப்பூடி தட்டி போட்டு கறி மசாலையை வறுத்து அரைச்சி ஒரு தாளசம் கொடுத்துட்டு நல்லா குழம்பு ஊற்றுக்காங்க. எங்கள் அப்பா வந்து கிராமங்களில் மாற்றி போடும்போது நிறையா அந்த தெருவில் குடியானவர்கள் அன்றாடம் உழைக்கிறவங்க வந்து நிறைய கோழி வளர்ப்பாங்க. முட்டைகள் வந்து நிறைய விட்டதெல்லாம் வந்து அவங்க வந்து அவிச்ச பொரிச்ச சாட மாட்டாங்க, அடைக்க வச்சுருவாங்க. தவிட்டில் இந்த முட்டையை வச்சுட்டேன்னா கோழி வந்து அடைச்சி நிறைய குஞ்சுகள் பொரிக்கும். காலையில் திறந்து விடுவாங்க. அது குப்பை மேட்டில் மேய்ஞ்சிட்டு சாயங்காலம் தன்னால் வந்து அடைஞ்சிருமாருங்க. எங்கள் வீட்டில் 4 பிள்ளைனால எங்கள் அம்மா வேலைக்கு கேட்பாங்க. அவங்க சொல்லுவாங்க, இல்லை தையி பிள்ளை இருக்க விடு, நீ ஒன்று பிடிச்சிக்கோ, நான் சாயங்காலம் எனக்கு கொஞ்சம் குழம்பு மட்டும் கொடுத்துரு அப்படின்னு சொல்லுவாங்க மக்களே. எங்கள் அம்மா அது மாதிரி சாயங்காலம் அவங்களுக்கு கொஞ்சம் குழம்பு கொடுத்துருவாங்க. அப்படி ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் பார்த்துக்கோங்க அந்த குழம்பு. இப்போ அந்த மாதிரி சாப்பிட்டாலும் நம்ம நினச்சாலும் அந்த மாதிரி கிடைக்காது. நாட்டுக்கோழி நினச்சிட்டு வேறு கோழியை விற்றுருந்தாங்க மக்களே. இந்த படம் பிடிச்சிருந்தா ஒரு சப்போர்ட்